Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் லேண்டிங் பேஜுக்குரிய டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாக நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு 4 இமேஜஸ் அதே மாதிரி ஒரு எஸ்விஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட லொகோவை கூட நீங்கள் என்ன செய்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுக்கேன். இதில் அசெட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அசெட்ஸுக்குள்ளே தான் நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட போகிறோம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு என்ன செய்யும், ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இந்த அசெட்ஸ் ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு காட்டும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நான் நீங்கள் காப்பி பண்ண அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ அவ்வளோ இமேஜஸும் இங்கே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இங்கே கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோ இமேஜஸுமே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, லேண்டிங் பேஜுக்கு தான் நம்ம போய் நம்ம ஒரு கண்டென்ட் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ மெயினாக நம்ம பேசிக்ஸாக கண்டென்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரீயூசபிளாக மாற்றுறதையும் நம்ம என்ன செய்துக்கலாம் கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு நெவிகேஷன் வேணும். ஸோ நெவிகேஷன் சொல்லும்போது எல்லா பேஜுக்குமே வந்துட்டு காமனாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துக்கிட்டு navigation.jsxன்னு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப்பும் யூஸ் பண்ணுறதால ஆல்ரெடி அந்த நேம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், நேவிகேஷன்ஸ் கம்போனன்ட்ஸ் இல்லாட்டி ஆப் நேவிகேஷன் என்று கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கு முன்னுக்கும் ஆப்புங்கிற ஒரு கீவேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு FFC என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப் நேவிகேஷன்ஸ்ங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததும் இவருக்குரிய ஸ்டைல்டு கம்போனன்ட் நமக்கு தேவை. ஸோ நான் இங்கே வந்து SC கொடுத்துட்டோம், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆப் நேவிகேஷனுங்கிறத கொடுத்துட்டோம், பின்னுக்கு ஸ்டைல்ங்கிறத கொடுத்துக்குறேன் டேவ். ஸோ இந்த ஸ்டைல்டுங்கிறத மேலே நம்ம இம்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், ஸ்டைல்டு டிக்கு பின்னுக்கு போய் கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரை கொடுத்து வரேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டைல்டுக்குரிய அது மேலே இம்போர்ட் ஆகிடுச்சு. அதை வச்சு நம்ம வ்ரப் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ தான் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சில கண்டென்ட் வந்துட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ண வேண்டி இருக்கும் சரிங்களா? ஸோ நான் அதுக்காக வேண்டி என்ன செய்கிறேன், நீங்கள் div.nav கண்டெய்னர்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் என்ன செய்யலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேஜ் மூவ் ஆகிறதுக்குரிய லிங்க் வந்துட்டு நம்ம இதுக்கு முதல் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் வந்துட்டு ரியாக்ட் அவுட்டர் டோம்ங்கிறத ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் நம்ம அதை அப்ளை பண்ணலை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போது அங்கே டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ ஏ டேக்குக்குள்ளே இப்போதைக்கு எதுவுமே நம்ம கொடுக்காம ஹேஷ் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்டையும் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ளே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ முதலாவது நம்ம சர்வீசஸ்ங்கிறத கொடுக்கணும். ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன் சர்வீசஸ். அதுக்கப்புறம் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கண்டெக்ட் அதே மாதிரி மீட் என்று கொடுத்துக்கலாம். ஸோ சம்வாட் நம்ம இப்போ ஒரு டம்மியாக தான் டேட்டா கொடுக்கோம் இல்லைங்களா? ஸோ அதால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், டம்மியாக ஒரு டேட்டாஸையும் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்.
தென் ஃபைன். இப்போ நம்ம இதுக்குரிய ஸ்டைல் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். பட் இதுக்குரிய ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குரிய ஸ்டைலும் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து நேவிகேஷன்ஸ் கண்டெய்னருக்குரிய கிளாஸை கால் பண்ணிக்கிறோம். கால் பண்ணிவிட்டு இப்போ நான் border 1 pixel solid black கொடுத்துக்கலாம். நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி என்ன செய்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் என்ன செய்கிறேன், நீங்கள் ஆப் நேவிகேஷனுங்கிறத கால் பண்ணுறேன். நான் எதுவுமே பாஸ் பண்ணலை டேட்டாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இவர ஸ்டைல் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து எங்கள் டேக்குக்கு டெக் டெக்கரேஷன்ஸ் நான்ங்கிறத கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, அந்த டெக்ஸ்ட்டுக்குரிய ஸ்டைல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கலர் கொடுத்துக்கலாம். கலர். ஸோ கலருக்குன்ற கோடையும் கொடுத்துக்கலாம். ஸோ 3030 அண்ட் 30 கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு கலர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், font size 16 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் font width ஒரு 500 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைன் ஹைட் வந்துக்கிட்டு ஒரு 21 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ ஒரு டெம்பரரியாக நம்ம கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எல்லாமே இங்கே ஆட் ஆகிடுச்சு. பட் நம்ம ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், கூகுள் ஃபாண்ட்டுக்கு போகிறேன். கூகுள் ஃபாண்ட்ஸுக்கு போனதும் ஸோ ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபாண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டாக இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கெட் ஃபாண்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கோட்ஸ் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததும் நமக்கு என்ன செய்யும், அந்த ஃபாண்ட்டுக்கும் நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து நமக்கு இங்கே காட்டும். ஸோ நான் என்ன செய்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸோ அப்போது இம்போர்ட் பண்ண போகிறோம்னா இம்போர்ட்டுக்குரியது நம்ம இப்போ லிங்க் போட போகிறதால நம்ம இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு index.html கண்ட்ரோலோட P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். index.html ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ போனதும் இங்கே நம்மளோட டைட்டிலுக்கு மேலே நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். லிங்க் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க என்று சொல்கிற டீட்டெயிலில் நம்ம கொடுக்கலாம் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ என்ன செய்கிறேன், ஃபாண்ட் ஃபேமிலியில் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்மளோட நேவிகேஷனில் வேறு பேஸ்ட் பண்ணி விடுறோம். இப்போ பேஸ்ட் பண்ணி விட்டால் நமக்கு தேவையான வேயில் நமக்கு என்ன செஞ்சிடுது, இங்கே ஃபாண்ட் எல்லாமே நமக்கு வந்துடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த பார்டரை தூக்கி விடுறேன். ஓகேங்களா. இந்த பார்டர் நமக்கு இப்போ தேவையில்லை. தூக்கிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், border 1 pixel solid black சொல்லி கொடுக்கேன். ஸோ பாருங்கள் எல்லாத்துக்கு இடையிலையும் இங்கே நமக்கு பார்டர்ஸ் வந்திருக்கு. பட் நமக்கு என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் ஸ்பேசஸ் வேணுமாங்கிறதால நான் என்ன செய்கிறேன், நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு கேப் 10 பிக்சல் அந்த கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு 10 பிக்சல்ஸ் வேயில் வந்துட்டு இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஒன்றுக்கு இடையிலையும் ஒரு 10 பிக்சல்ஸ் வந்துட்டு ஸ்பேசஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம நேவிகேஷன்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாகவே நமக்கு என்ன செஞ்சிட்டது, இங்கே அட் ஆகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் பார்டரை தூக்கி விடுறேன். ஸோ இங்கே இருக்கிற பார்டர் நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால்
இங்கே பேஜ் கம்போனண்ட்டில் இப்போ நமக்கு நெவிகேஷன்ஸுக்குரியது நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம டாப் பாருக்குரியது ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆப் டாப் பார் JSX அந்த கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணதும் இங்கே என்ன செய்ய போகிறோம்டா, FFCயில் டாப் பார் கொடுத்துக்கலாம். இவருக்குரிய ஸ்டைல்டு கம்போனண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். SC ஸ்டைல் div வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ப்ரெப் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சேர்த்து இங்கே ஸ்டைல் கம்போனண்ட்டுக்கு ஆட் பண்ணிடும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இங்கே CSS கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நம்ம அப்போ என்ன அது ஒன்று மாறி மாறி செய்கிறாரு என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம எல்லாமே கோட்ஸ் வைஸாக எழுதிடும். அதே மாதிரி நம்ம இங்கேயும் கோட் வைஸாக எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், CSS பியூராக நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன செய்கிறோம், CSS ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு div டாட் டாப் பார் கண்டெய்னர் ஒரு டிவ்வுக்குள்ளே நான் என்ன செய்துக்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு img source file. இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல. alt வந்துக்கிட்டு logo செல்ஃப் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த ஆப் நேவிகேஷனை கால் பண்ணுறேன். ஏன்னா இங்கே தான் நமக்கு அவர் வேணும். ஸோ ஆப் நேவிகேஷனை இங்கே நம்ம கால் பண்ணுறோம். இப்போ இங்கே நம்ம SRC கொடுக்கணும். ஸோ கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இந்த import logo அண்ட் பேரில் from ஸ்லாஷ் பண்ணிவிட்டு அசட்ஸுக்குள்ளே போனதும் நமக்குரிய கோட் HVGன்னு சொல்லியிருக்கோம். நான் என்ன செய்கிறேன், அவரை கொண்டாந்து இங்கே நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ நான் அதை கொண்டாந்து ப்ளேஸ் பண்ணி விடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த லேண்டிங் பேஜுக்கு போய் இங்கே எங்கள் மேப் நேவிகேஷன்ஸ் வேணால் இங்கே ஆப்ட டாப் பார் தான் எனக்கு வேணும் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் பார் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் நேவிகேஷன்ஸ் தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணி விடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணி விட்டதும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ அதே மாதிரி இது வரும். இங்கே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருப்பார். நம்ம இன்னும் கோட்ஸ் எழுதலை, அதுக்குரியது. பட் இப்போதைக்கு நமக்கு வந்து SVG எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டாப் பாரில் தான் போய் கோட்ஸ் எழுத போகிறோம். ஸோ இவருக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் லோகோ. ஸோ இங்கே வந்து டாப் பார் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற லோகோவுக்கு இப்போ நம்ம கோட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, இவருக்கு ஹைட்டையும் வித்தையும் கொடுத்துடலாம். வித் வந்துட்டு ஒரு 32 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஹைட் வந்துக்கிட்டு அதுவும் 32 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகிருப்பார். பட் நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரை டாப் பாரை டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸ் பண்ணதும் எல்லாம் ஒரே ட்ரோவில் வந்துடும். தென் அலைன் ஐட்டம் சென்டர் அட் த சேம் டைம் கேப் வந்துக்கிட்டு 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தா இங்கே பர்ஃபெக்டாக நமக்கு என்ன செஞ்சிருது, இங்கே ஒரு லோகோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட டாப் பாரில் நம்ம என்ன கொடுக்க வேண்டுமோ நேவிகேஷன்ஸ் அவ்வளவும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதோட நமக்கு இன்னொரு ஆள் மிஸ்ஸிங் ஆகிறாரு. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ், சாரி அந்த நம்ம கொடுக்க வேண்டிய எக்ஸ்ப்ளோர் பட்டன். ஸோ நான் இங்கே வந்து பட்டனுக்குள்ளே எக்ஸ்ப்ளோரன்ஸ் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இதுக்கு கிளாஸ் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேம் எக்ஸ்ப்ளோர் BTN. பட்டனுக்கு ஷோர்ட்டாக BTN சொல்லி கொடுத்துடலாம்.
ஸோ கொடுத்ததும் பை டிஃபால்ட்டாக அவங்களோட பட்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுதோ நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், அதுக்குரிய கோட்ஸ் தான் எழுத போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பட்டன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இவர் கர்சர் பாயிண்டர் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி வந்துக்கிட்டு வித் வந்துட்டு 153 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹைட் வந்துக்கிட்டு ஒரு 60 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது border நான் கொடுத்துக்கலாம். border எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ பேடிங் வந்துக்கிட்டு செக் பண்ணிக்கலாம். 0 பிக்சல் அண்ட் 8 பிக்சல்ஸ் கொடுத்து பார்ப்போம். அடுத்தது பாக்ஸ் சைஸிங், border பாக்ஸ் கொடுத்துக்கலாம் தேவைன்னு சொன்னால். அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட் கலரில் நம்ம ஆல்ரெடி கலர்ஸ் பிக் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம டிசைனில் எந்த கலர் தேவையோ அந்த கலர் கொடுத்துருக்கோம். ECC7 அண்ட் FF சொல்கிற கலர். அடுத்தது டெக்ஸ்ட் கலர் வந்துக்கிட்டு FF ஒரு ஸ்மூத் ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் வந்துக்கிட்டு ஒரு 20 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் border ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஒரு ஷேப் ஒன்று நமக்கு வேணுமங்கிறதுக்காண்டி ஸோ ஒரு 24 பிக்சல்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒரு நேவிகேஷன்ஸ் வந்துட்டு அது அந்த பட்டன் ஒன்று நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இவர் ரைட் சைடில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இவர் ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் தானே இருக்கார். ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ சொல்லி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததும் பர்ஃபெக்டாக நமக்கு என்ன செய்ய மாட்டா, இது லெஃப்ட் சைட்லேயும் இது ரைட் சைட்லேயும் நமக்கு டிஸ்பிளே ஆகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் எனிஹவ் ஸோ நம்மளோட டாப் பார் ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேசஸ் நமக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன்னா லேண்டிங் பேஜுக்கு போயிடுறேன். ஸோ லேண்டிங் பேஜில் இதுக்குள்ளுக்கும் நான் என்ன செய்கிறேன், ஒரு சர்டன் ஸ்பேஸ் ஒன்று நம்ம என்ன செய்துக்கலாமாட்டா நம்ம எல்லாருக்குமே தேவையான மாதிரி நம்ம ஃபிக்ஸ்டாக கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பட் டொப்பாருக்கு நான் இங்கே கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு தேவையான கிளாஸை நான் என்ன செய்துக்கணும், இங்கே ஆட் பண்ணிக்கணுங்கிறதுக்காண்டி டொப்பாருக்கு வந்து இங்கே நான் என்ன செய்கிறேன், ஏதாவது டேட்டாஸ் நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன்னாங்கிற ரிலேட்டடாக நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், ரெஸ் பேராமீட்டர் இப்போதையே கொடுத்துக்கிறேன். ப்ராப்ஸ்ன்னு சொல்லி ரெஸ் பேராமீட்டர்ஸை கொடுத்துட்டு அவரையே இங்கே கால் பண்ணி வர்றேன். அப்போ நான் இங்கே கிளாஸ் ஆட் பண்ணேன்டா எக்ஸ்ட்ராவாக அதுவும் அட் ஆகும். ஸோ நான் என்ன செய்கிறேன், கிளாஸ் நேம் டாப் பார் சொல்லி கொடுக்க. இங்கே வந்து நான் டாப் பாரை கொடுத்துட்டு வர வித் வந்துக்கிட்டு 90% அந்த கொடுக்க. அட் த சேம் டைம் இங்கே இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன்ஸ் காலம் மோடில் இருக்கணும். அண்ட் அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ கொடுத்ததும் ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ஸோ பர்ஃபெக்டாகவே நமக்கு என்ன செஞ்சிடுது, இங்கே எல்லாமே அட் ஆகிடுச்சு. பட் மேலே நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுமங்கிறதால டாப் பார்லேயே மார்ஜின் டாப் வந்துக்கிட்ட ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். நான் 50 பிக்சல்ஸ் ரொம்ப கூட இருக்குது. ஒரு 30 பிக்சல்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் பிளான் பண்ண அந்த வெப்சைட்டில்
ஸோ பர்ஃபெக்டாகவே ஒரு லோகோ அதே மாதிரி தேவையான சில கண்டென்ட்ஸும் நம்ம என்ன செய்திருக்கோம் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த கம்போனன்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ரீயூசபிள் கம்போனன்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாகலாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.